வணக்கம் மக்களே. இப்போ இந்த இவ்ளோ பெரிய வார் சூழ்நிலையில ஒரு முக்கியமான ஒரு ஜியோபாலிட்டிக்கல் சினாரியோ என்னன்னா, சனே டெக்காஷி அதாவது ஜப்பானோட பிஎம் யுஎஸ்ஏயோட வாஷிங்டனுக்கு 3 நாள் ஒரு பயணமா வந்து போயிருக்காங்க. ஸோ அங்க போய் அதிபர் டொனால்ட் ட்ரம்போட பார்த்து சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஜியோபாலிட்டிக்கலா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எப்போனா, இப்போ நடந்திருக்கிற ஆன்கோயிங் வார்ல குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து ட்ரம்ப் வந்து ஜப்பான், அப்புறம் பிரான்ஸ், யுகே, ஜெர்மனி இந்த மாரி அந்த நாட்டோட கடல் படையினர், அந்த நாட்டோட மிலிட்டரி சப்போர்ட்ட வந்து கேட்கறதுக்கு, அதுக்கப்புறமா நடந்த ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு வீடியோ அந்த பிரஸ் மீட்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த வீடியோல அவரு ஜப்பான் சனே டக்காஷிய வந்து பாராட்டி, அவங்க வந்து ஒரு பெண்மணியா எப்படி வந்தாங்க. லைக் ஜப்பானோட எலக்டோரல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு வித்தியாசத்தில ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் வந்து பெற்றவங்க. அதே மாரி அவங்களோட கேம்பெயினுக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அடிக்கிட்டு போயிருந்தாரு. ஸோ இதில ஜப்பானோட நாங்க ஹெல்ப் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அமெரிக்கா. ஸோ அது இல்லாம ட்ரேட பத்தி எப்ப பேச போறோம், அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ஜப்பானோட முடிவு என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு போருக்கு போற ஒரு விருப்பம் கிடையாது. சொல்லப்போனா மத்திய கிழக்கு அந்த கடல் பகுதிகள்ல வந்து கல்ஃப் கடல் பகுதிகள்ல ஜப்பானோட கடல் ப படையினர் வந்து அங்க இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் சுத்தமா ஜப்பானியர்களுக்கும் கிடையாது. ஆப்வியஸா பிஎம் டக்கேஷிக்கோ அவங்களுக்கு கிடையாது. ஸோ எப்படி அவங்களால இத சொல்ல போறாங்க, கன்வே பண்றாங்கங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா, இதில என்ன பியூட்டினா, டக்கேஷியால எஸ் சொல்ல முடியாது. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பால நோ ஏத்துக்க முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு லீடர்ஸ் கிட்ட எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங் இந்த டார்க் நைட் படம் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோக்கர் வந்து ஒரு குறிப்பா ஒரு சூப்பரான டயலாக் சொல்லுவாரு. அதாவது அந்த படத்தோட வில்லன், படத்தோட ஹீரோவ பார்த்து கடைசியில இதான் நடக்கும். வென் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் ஹிட் அ இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். அதாவது தடுக்கவே முடியாத ஒரு பொருள், நகர்த்தவே முடியாத ஒரு ஆப்ஜெக்ட்ல மூவ் ஆனா நகர்த்தவே முடியாத ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஹிட் ஆனா இதான் நடக்குங்கிற மாரி அவரு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான். அவங்களால நோ சொல்ல முடியுது. இவரால எஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு கான்ட்ரடிக்ஷனா ஒரு மீட்டிங்கா இருந்தது. அதுல வந்து சனே டக்காஷி வந்து எல்லார் முன்னாடியும் பேசினாங்க. ஜப்பானுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. ஜப்பானால வந்து இந்த பசிபிக் பாலிசில அதாவது வார்க்கு போறதுக்கு எங்களால முடியல. எங்களுக்குன்னு ஒரு ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள கண்ண மூடிட்டு இந்த மாரி விஷயம் எடுக்க முடியாது. அதே மாதிரி அ ஈரானுக்கு அது வந்து ஏதாவது ஸ்டாண்ட்ஸ நோக்கி போயிருங்கிற மாரி ஒரு அந்த ஸ்பீச்ல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். அ என்ன நடந்ததுன்னு. அதுவும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அண்டர் எக்ஸ்போஸ்டா இருக்காங்க. யுஎஸ்ஏயோட ஹெல்ப் அவங்களுக்கு நிச்சயமா தேவை. ஏன்னா, சைனா வந்து அவங்க மேல ரொம்ப குறியா இருக்காங்க. குறிப்பா சமீபத்தில பார்த்தீங்கன்னா, டைவானுக்கு வந்து ஜப்பான் சப்போர்ட் பண்ணதுனால, பெய்ஜிங் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கண்ணோட தான் இருக்காங்க ஜப்பான். ஸோ யுஎஸ்ஏவோட சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமா வேணும். அதே மாதிரி அத வந்து நெளிவு சுளிவு இல்லாம நேக்கா அவங்க சொல்லணும். ஸோ அததான் வந்து டக்கேஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜப்பானோட எப்படி ட்ரீட் பண்ண போறாரு ட்ரம்ப்? ஒருவேளை இவங்க மேல கிரிஃப் போடுவாங்களா? ஏன்னா அது பண்ணக்கூடிய நபர் தான் அவரு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நீங்க இந்த மீட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.